கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 8 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமேஸ்வரத்திலிருந்து அனுமதி சீட்டு பெற்று கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் 8 பேர் வடக்கு மன்னார் கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடிப்பதாக கூறி படகை பறிமுதல் செய்ததோடு அதிலிருந்த 8 மீனவர்களையும் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட மீனவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வரும் இலங்கை கடற்படையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராமேஸ்வரம் மீனவர்கள் 8 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ள நிகழ்வு தமிழ்நாட்டு மீனவர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை காசிமேட்டில் விடுமுறை தினமான இன்று மீன்கள் வாங்குவதற்காக அதிகாலை முதலே கூட்டம் அலைமோதியது. விசைப்படகுகள் மூலம் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் இன்று அதிகாலை கரை திரும்பிய நிலையில் மீன்களின் வரத்து அதிகமாகவே காணப்பட்டது. பெரிய வகை மீன்களான வஞ்சிரம், வவ்வால், ஷீலா, சங்கரா, பாறை, திருக்கை, கொடுவா உள்ளிட்ட மீன்களின் வரத்து அதிகமாக இருந்தது. கடந்த வாரத்தை விட கொடுவா, பாறை, சங்கரா, நெத்திலி, கடம்பா உள்ளிட்ட மீன்களின் விலை 100 ரூபாய் குறைந்து விற்பனை செய்யப்பட்டது. கடந்த வாரம் 1200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட வஞ்சிரம் 1100 ரூபாய்க்கு விற்பனையானது. அந்த கிலோ கணக்குல வாங்கும்போது ரொம்ப காஸ்ட்லியா தெரியறாப்ல இருக்கும். இங்க நல்லா ஃபுல்லா அப்படியே ஏல விடுறாங்க, நல்லா கூட கூடையா வச்சுட்டு நல்லா இருக்கு, பார்க்கவே நல்லா இருக்கு, வித்தியாசமா நல்லா சீப்பாவும் இருக்கு. ரேட் ரொம்பவே நல்லா இருக்கு. நம்ம இவ்வளவுதான் டிராவல் பண்ணி வந்ததுக்கு நல்லா மனசார நிறைய வாங்கிட்டு நல்லா அந்த பைசாக்கு வாங்கிட்டு போற மாதிரி இருக்கு. அதுக்காகவே டிராவல் பண்ணி வரலாம். பவானிசாகர் அணை நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருவதால் கீழ்பவானி பாசனத்திற்கு உரிய நேரத்தில் தண்ணீர் திறக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கீழ்பவானி கால்வாயில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்பட வேண்டும். 200 கிலோமீட்டர் நீளமுள்ள அந்த கால்வாயின் பல்வேறு பகுதிகளில் தடுப்பணைகள் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. நடப்பாண்டு போதிய மழை இல்லாததால் பயிர்கள் கருகும் நிலையில் இருப்பதாக கூறும் விவசாயிகள் பணிகளை விரைந்து முடிந்து தண்ணீர் திறக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். வரக்கூடிய ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்குள்ளாக இந்த பணிகளை எல்லாம் நிறைவு செய்தால் நம்முடைய ஆகஸ்ட் முதல் வாரத்திலோ அல்லது ஆகஸ்ட் 15ஆம் தேதியோ கீழ்வானை பாசனத்திற்கு திட்டமிட்டபடி தண்ணீர் கொடுக்க இயலும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நீலகிரியில் ஆய்வு முடித்துவிட்டு பந்திப்பூர் சென்ற பழங்குடியின ஆணைய உறுப்பினரின் வாகனத்தை திடீரென புலி குறுக்கிட்டது. டெல்லியில் இருந்து வந்த பழங்குடியின ஆணைய உறுப்பினர் ஜுடோத்து ஹுசைன் நீலகிரி மாவட்டத்தில் 2 நாட்கள் கள ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் கர்நாடகாவின் பந்திப்பூர் நோக்கி சென்றபோது புலி ஒன்று குறுக்கிட்டதால் வாகனம் நிறுத்தப்பட்டது. கம்பீரமாக நடந்து சென்ற புலியை வாகனத்தில் இருந்தவர்கள் வீடியோ எடுத்து மகிழ்ந்தனர். ஓசூர் வெளிவட்ட சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதன் காரணமாக 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்கு ஆளானார்கள். கிருஷ்ணகிரி பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஓசூர் பேருந்து நிலையம் முன் உள்ள மேம்பாலத்தில் கடந்த 21ஆம் தேதி அரை அடி அளவுக்கு இடைவெளி ஏற்பட்டதால் அதில் வாகனங்கள் செல்வது தடை செய்யப்பட்டது. 3 நாட்களுக்கு பிறகு 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்கள் போன்ற இலகுரக வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றன. கிருஷ்ணகிரியில் இருந்து பெங்களூர் செல்லும் கனரக வாகனங்கள் மாற்றுப்பாதையில் சீதாராம் மேடு பகுதியில் வெளிவட்ட சாலையில் திருப்பி விடப்பட்டுள்ளன. இதனால் அப்பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் மெல்ல மெல்ல ஊர்ந்து செல்லும் நிலை உள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு ஆளாகினர். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் 2 நாள் நடைபெறும் 25வது ஆண்டு கோடை விழா கோலாகலமாக தொடங்கியுள்ளது. இதனை அமைச்சர்கள் ஏவா வேலு, ராஜேந்திரன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். கோடை விழாவில் 50க்கும் மேற்பட்ட துறைகள் மூலம் அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. 65,000 ரோஜா பூக்களை கொண்டு டால்பின், இதய வடிவில் செல்ஃபி வளைவு, 100 கிலோ பாவற்காயால் ஆன ஆமை, கருப்பு திராட்சையால் வடிவமைக்கப்பட்ட முயல் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. தோட்டக்கலைத்துறை சார்பாக பொதுமக்கள் மற்றும் அனைத்து பார்வையாளர்களையும் கவரும் வண்ணம் செல்ஃபி எடுத்துக்கொள்ள ஏதுவாக ஸ்பாட் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதய வடிவிலான ஸ்ட்ரக்சர், டால்பின்ஸ் மற்றும் காய்கறி பழங்களாலான ஆமை மற்றும் முயல் இங்கே வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதில் 30,000 கார்னேஷன் மலர்கள்
25,000 ரோஜா, இது கூடவே 100 கிலோ பாவக்காய் மற்றும் கிரேப்ஸை கொண்டு இந்த வடிவங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. கோடை விழாவில் மலைவாழ் மக்கள் 18,000 பேருக்கு சுமார் 121 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. மும்பையில் உள்ள வழிபாட்டு தலங்களில் இருந்த ஒலிபெருக்கிகள் அகற்றப்பட்டதை அடுத்து ஒலிபெருக்கிகள் இல்லாத நகரமாக மாறியுள்ளது மும்பை. மும்பை புறநகர் பகுதியான குர்லாவை சேர்ந்த குடியிருப்போர் சங்கங்கள் தங்கள் பகுதியில் உள்ள மசூதிகளில் பொருத்தப்பட்ட ஒலிபெருக்கிகளால் ஒலி மாசு ஏற்படுவதாக மும்பை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தன. ஜனவரியில் இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ஒலி மாசு விதியை மீறும் ஒலிபெருக்கிகளை அகற்ற காவல்துறைக்கு உத்தரவிட்டது. இதையடுத்து மும்பையில் உள்ள மத வழிபாட்டு தலங்களில் வைக்கப்பட்டிருந்த 1500 ஒலிபெருக்கிகளை போலீசார் அகற்றினர். இதனால் ஒலிபெருக்கிகள் இல்லாத நகரமாக மும்பை மாறியுள்ளது. அதே சமயத்தில் மத விழாக்களின் போது ஒலிபெருக்கிகளை பயன்படுத்த தற்காலிக அனுமதி வழங்கப்படும். செர்பியாவில் அதிபர் அலெக்சாண்டர் உசிக்கின் 12 ஆண்டுகால ஆட்சிக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தில் வன்முறை வெடித்தது. அந்நாட்டில் உடனடியாக தேர்தல் நடத்த கோரி பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் தலைநகர் பெல்கிரேட்டில் ஊழல் அரசை அகற்றுவோம் என்ற முழக்கத்துடன் ஆயிரக்கணக்கானோர் திரண்டனர். பாதுகாப்பு கருதி அரசு கட்டிடங்களும் நாடாளுமன்றம் மற்றும் அருகில் உள்ள பியோனெர்ஸ்கி பூங்காவை சுற்றி ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். அப்போது போராட்டக்காரர்களில் சிலர் போலீசார் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் போராட்டக்காரர்கள் மீது தடியடி நடத்தி கலைக்க முயன்றனர். இது கைகலப்பாக மாறியதால் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே வன்முறை வெடித்தது. தொழில்நுட்ப திறன்கள் பெரிய அளவில் இல்லாத AI தலைமை நிர்வாக அதிகாரியின் சொத்து மதிப்பு 12 நாட்களில் $10 பில்லியன் அதிகரித்து உள்ளது. அமெரிக்காவை சேர்ந்த கோர்வீவ் நிறுவனம் தொடக்கத்தில் பிரபலமில்லாத AI கிளவுட் ஸ்டார்ட் அப் நிறுவனமாக செயல்பட்டு வந்தது. இந்நிலையில் நிறுவனத்திற்கு புதிய பணிகளுக்கான ஒப்பந்தங்கள் கிடைத்ததால் அதன் பங்கு விலை 3 மடங்கு உயர்ந்தது. இந்த எழுச்சி கோர்வீவ் நிறுவன இணை நிறுவனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியான மைக்கேல் இன்ட்ராட்டரின் பங்கு மதிப்பையும் உயர்த்தியது. ப்ளூம்பர்க் தரவுகளின்படி 56 வயதான மைக்கேல் இன்ட்ராட்டரின் நிகர மதிப்பு கடந்த 12 நாட்களில் 2 மடங்கிற்கும் மேலாக அதிகரித்து $5 பில்லியன் இருந்து $10 பில்லியன் அதிகரித்துள்ளது. உலகின் மிகப்பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களில் பலவற்றை வாடிக்கையாளர்களாகவும் கூட்டாளர்களாகவும் கோர்வீவ் பெற்றுள்ளது வளர்ச்சிக்கு உதவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் பயங்கரவாதிகள் நடத்திய தற்கொலைப்படை தாக்குதலில் ராணுவ வீரர்கள் 16 பேர் கொல்லப்பட்டனர். ஆப்கானிஸ்தான் எல்லையில் உள்ள கைபர் பக்துன்வா மாகாணத்தின் வடக்கு வஜிரிஸ்தான் நகரில் ராணுவ வீரர்கள் சென்ற வாகனங்கள் மீது வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட காரில் சென்று தற்கொலைப்படை தீவிரவாதி மோதியுள்ளார். இந்த பசுமை தமிழ்நாடு இயக்கம் சார்பில் கடலோர மாவட்டங்களில் அலையாத்தி காடுகளை உருவாக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. டெல்டா மாவட்டங்களில் காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்கும் வகையில் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் 350 ஹெக்டேரில் அலையாத்தி காடுகள் உருவாக்கப்பட்டுள்ளன. மாவட்டம் முழுவதும் 3 ஆண்டுகளில் 1350 ஹெக்டேரில் சுமார் 12 லட்சம் அலையாத்தி மரங்கள் நடவு செய்யப்பட்டுள்ளன. தற்போது மீன்முள் வடிவில் அமைக்கப்பட்டுள்ள இந்த அலையாத்தி காடுகளால் கடல் அரிப்பு உள்ளிட்டவை தடுக்கப்படும் என்று வன ஆர்வலர்கள் கூறுகின்றனர். கடந்த 3 ஆண்டுகளில் 1350 ஹெக்டேர் அளவுக்கு கிட்டத்தட்ட 16 லட்சம் அலையாத்தி மரங்கள் நடவு பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கு 350 ஹெக்டேர் பரப்பளவில் ஒரு மீன்முள் வடிவத்தில் இந்த அலையாத்தி காடுகளை உருவாக்கி இருக்கிறது பொதுமக்களுக்கு பெரிய அளவில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும். அலையாத்தி காடுகளோட முக்கியத்துவம் பொதுமக்கள் அறிந்து கொள்வார்கள். இவர்களோட முயற்சி பாராட்டுக்குரியது. மீன்முள் வாய்க்கால் வடிவிலான இந்த அலையாத்தி காடு வீடியோ காட்சியை தனது எக்ஸ் பக்கத்தில் வனத்துறை கூடுதல் செயலர் சுப்ரியா சாஹூ பகிர்ந்துள்ளார்.
இமாச்சல பிரதேசத்தில் மேக வெடிப்பால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி 17 பேர் உயிரிழந்ததாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் நடப்பாண்டு முன்கூட்டிய பருவமழை பெய்ய தொடங்கியுள்ளது. அண்மையில் மேக வெடிப்பால் கனமழை கொட்டி நீர் நிலைகளில் வெள்ளம் ஆர்ப்பரித்தது. இமாச்சல பிரதேசத்தில் பல்வேறு மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஏராளமான சிறிய பாலங்கள், சாலைகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதாக அமைச்சர் ஜெகத் சிங் நேகி கூறியுள்ளார். மின்கம்பங்கள் சேதமானதால் பல கிராமங்கள் இருளில் மூழ்கியுள்ளன. மீட்பு மற்றும் சீரமைப்பு பணிகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் மழை பாதிப்பால் 300 கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இங்கிலாந்துக்கு எதிரான 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் நட்சத்திர வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா சதம் விளாசி சாதனை படைத்துள்ளார். இரு அணிகள் இடையேயான முதல் 20 ஓவர் போட்டியில் முதலில் பேட் செய்த இந்திய அணி 210 ரன்கள் குவித்தது. சிறப்பாக விளையாடிய தொடக்க வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா 62 பந்துகளில் 112 ரன்கள் விளாசி அசத்தினார். இதன் மூலம் சர்வதேச T20 போட்டிகளில் தனது முதல் சதத்தை பதிவு செய்தார். மேலும் டெஸ்ட், ஒருநாள் கிரிக்கெட் மற்றும் 20 ஓவர் என 3 வடிவிலான போட்டிகளிலும் சதம் விளாசிய முதல் இந்திய வீராங்கனை என்ற வரலாற்று சாதனையையும் அவர் படைத்தார். இந்த போட்டியின் முடிவில் இந்திய அணி 97 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தாம்பரத்தில் இருந்து விழுப்புரம் வழியாக திருச்சி வரை இயக்கப்படும் சிறப்பு ரயிலின் சேவையை ஜூலை 30ஆம் தேதி வரை நீட்டித்து தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. திருச்சியில் இருந்து செவ்வாய், புதன், வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தாம்பரத்திற்கு சிறப்பு ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த ரயிலின் சேவை இன்றுடன் முடிவடைந்த நிலையில் பயணிகளின் வசதிக்காகவும் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையிலும் மேலும் ஒரு மாதத்திற்கு, அதாவது ஜூலை 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தாம்பரத்தில் இருந்து முன்பு பிற்பகல் 3:45 மணிக்கு புறப்பட்ட தாம்பரம் திருச்சி சிறப்பு ரயில் இனி பிற்பகல் 3:30 மணிக்கு புறப்பட்டு செல்லும் எனவும் கூறப்பட்டுள்ளது. மூத்த குடிமக்கள் நலத்திட்டங்களுக்கான ஒருங்கிணைப்பு மையங்கள் அமைக்கப்படுவதில் பாஜக ஆளாத மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக ஒன்றிய அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா, மேற்கு வங்க மாநிலங்கள் இடம்பெறவில்லை. நாட்டில் மூத்த குடிமக்களின் எண்ணிக்கை 2011ஆம் ஆண்டு 8% இருந்த நிலையில் அவை வரும் 2047ஆம் ஆண்டில் 20% உயரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஒன்றிய அரசின் அட்டல் வயோ அப் யுதய் யோஜனா திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் மூத்த குடிமக்களுக்கான நலத்திட்டங்களை ஒருங்கிணைக்கும் வகையில் சிறப்பு மையங்கள் அமைக்கப்படுகின்றன. இதற்காக 27 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் முன்மொழிவுகளை வரவேற்கும் வகையில் ஒன்றிய சமூக நீதி அமைச்சகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் புதிய பேருந்து நிலையம் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் 2,62,00,000 ரூபாய் செலவில் கடந்த 2023ஆம் ஆண்டு இந்த பேருந்து நிலையம் திறக்கப்பட்டது. ஆனால் நெடுஞ்சாலையை ஒட்டி அணுகு சாலையிலேயே நிறுத்தப்படும் பேருந்துகள் பேருந்து நிலையத்திற்குள் வருவதில்லை. சர்வீஸ் பேருந்து நிறுத்துவதால் அதாவது பின்னாடி வரக்கூடிய பேருந்துகள் ஒதுங்கி செல்ல முடியாமல் டிராபிக் ஜாம் ஏற்படுகிறது. அதனோடு இல்லாமல் சேலம், ஆத்தூர், கள்ளக்குறிச்சி செல்லக்கூடிய பேருந்துகள் பேருந்து நிலையத்திற்கு வராமல் கூட்டுரோட்டிலிருந்து நேரடியாக சென்று கொண்டிருக்கிறது. பேருந்து நிலையத்தில் அனைத்து வசதிகள் இருந்தும் அவை பயன்பாடற்று இருக்கும் நிலையில் கழிப்பறைகளும் திறக்கப்படுவதில்லை என பயணிகள் கூறுகின்றனர். 6 மணிக்கு மேலே பஸ் வர மாட்டேங்குது. எல்லா மக்களும் கஷ்டப்படும். பாத்ரூம் வசதி கிடையாது. பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் போகணுன்னாக்கா போய் முன்னேறியில் போகிறதா இருக்கு. வேப்பூர் சுற்றுவட்டார பயணிகளின் குறைகளை போக்க அதிகாரிகள் முன்வர வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. 21 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஜூனியர் ஆடவர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. 24 அணிகள் பங்கேற்கும் 14வது ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியை நடத்தும் வாய்ப்பை இந்தியா பெற்றுள்ளது. குறிப்பாக தமிழ்நாட்டில் முதல் முறையாக இத்தொடர் நடைபெறவுள்ளது. வரும் நவம்பர் 28ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 10ஆம் தேதி சென்னை மற்றும் மதுரையில் போட்டிகள் நடைபெறவுள்ளன. இத்தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. இதில் போட்டியை நடத்தும் இந்தியா, ஜெர்மனி உட்பட மொத்தம் 24 நாடுகள் பங்கேற்கின்றன. ஒவ்வொரு பிரிவிலும் தலா 4 அணிகள் வீதம் 6 குழுக்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. இதில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் பி பிரிவில் இடம்பெற்றுள்ளன. 1979ஆம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்ட ஜூனியர் உலகக்கோப்பையை இந்தியா 2001, 2016ஆம் ஆண்டுகளில் வென்றுள்ளது. ஜெர்மனி அணி அதிகபட்சமாக 7 முறை சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.